நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ரிஜெக்ஷன் ரொம்ப வலியை கொடுக்கக்கூடியது. நிறைய முயற்சிகள், நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் போட்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நிறைய இடங்களில் பல பாலிட்டிக்ஸ்னால் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு திறமையே நிறைய இருந்தால் கூட ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதுக்காக தான் சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை தேடாது, ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் மனசை திறந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போவாங்க. இது எல்லாமே ஒரு பகல் கனவு தான். அந்த அளவுக்கு நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு திறமைகளை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணால் கூட இவன் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிஜெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் மனசு ரொம்ப வலிக்கும். என்னடா இது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேலைகள் பண்ணுறோம், ஆனால் ஏன் நம்மளால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு. இது உங்களோட மிஸ்டேக் கிடையாது, இல்லை இது என்னோட மிஸ்டேக்கும் கிடையாது, பட் அவங்களோட மிஸ்டேக். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஜெக்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த டிப்ஸ் எபிசோடில் ரிஜெக்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை நண்பா, கரெக்டாக போகலை அப்படி சொல்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் மாறும், எதுவும் மாறும். உங்கள் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக, சூப்பராக அமையுன்றதுல சந்தேகமே கிடையாது. உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரேட்டிங்ஸும், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஃபாலோ பட்டனும் நம்ம நிறைய மனிதர்களை ரீச் பண்ணதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு பைசா கூட இதுலேருந்து எனக்கு எந்த ஒரு மணி லெவலில் நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களுடைய சந்தோஷம், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த புன்னகை. அந்த புன்னகையினால் நீங்கள் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காதீங்க, நம்ம 199th எபிசோடில் இப்போ இருக்கோம். அடுத்த எபிசோட் 200th எபிசோடுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், நம்ம பாட்காஸ்ட் ஏன் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆல் ரைட், நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அதாங்க ரிஜெக்ஷனில் ரொம்ப வலியான ஒரு விஷயம் தானே. என்ன, நம்ம பாட்டுக்கு படிச்சுட்ருப்போம், நல்ல மார்க் எடுத்திருப்போம், ஆனால் ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது அங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னே காரணம் தெரியாது, ஏதோ ஒரு சப்பையான காரணத்தை சொல்லி வரட்டி விடுவாங்க. நமக்கு ஒரு தனித்திறமைகள் இருக்கலாம், நல்லா பேசலாம், நல்லா பழகலாம், நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கும்போது அவங்க அப்பா இப்போ இல்லைப்பா, அது இல்லைப்பான்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் நம்மளோட திறமையை நிரூபிக்க முடியும். அது ஒரு உண்மையான கூற்று. ஆனால் நிறைய இடங்களில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஜெக்ட் பண்ண போகிறோம். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, நம்ம யார், நம்ம எப்படி அப்படின்றத வச்சு கூட, இவன் வளரவே கூடாது அப்படின்னு நினச்சி கூட, இவன் வளரவே கூடாது அப்படின்னு நினச்சி கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, உங்களை புஷ் பண்ணுவாங்க, உங்களை கீழே தள்ளுவாங்க, உங்களை ரொம்ப கொட்டுவாங்க. ஆனால் இந்த நேரங்களில் எப்படி அந்த ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி ஒரு சரித்திரத்தை படைப்பது, அதுதான் பார்க்க போகிறோம். இது எனக்குள்ளேயும் நிறைய நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ திறமைகள் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாரும் எனக்கு கொடுத்தது கிடையாதுங்க, ஏன்னா நான் வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி பல பேர் என்னை தடுக்கிறாங்க. அப்போ தான் தோணுச்சு, டாபிக் நம்ம பண்ணலாமே, இது காமனாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மெயின்டைன் ஏ பாசிட்டிவ் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஒரு படிக்கல் அப்படியே எடுத்துக்கோங்க. தோல்விகள் எல்லாம் படிக்கல், நான் ஒன்றும் புத்தன் கிடையாது அப்படின்ற சொல்கிறது எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் வழி கிடையாது. அந்த ரிஜெக்ஷன்ஸை வரும்போது அந்த வழியை ஒரு கரெக்டான பாதையில் செலுத்தும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். இன்றைக்கி அவன் ரிஜெக்ட் பண்ணுறானா, அவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ்வது கிடையாது. இந்த உலகம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றத யாருக்குமே புரியாது. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அது வரைக்கும் எத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்கிறோம்? நம்ம வாழ்க்கை அனைத்தும் கடைசியில்
யார் என்ன பேசுவாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல மனசாக நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு தான் பேசப்படுமே தவிர, நீங்கள் மற்றவங்களை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப கோபம் குரோதம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சு வாழ்ந்து என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகுது கிடையாது. அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருங்க. ஸோ எப்போவுமே ரிஜெக்ஷன் அஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார்வர்ட் ஃபார் சம்திங் பெட்டர். எப்போவுமே மேலே போக முடியுங்க, கண்டிப்பாக நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான் நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் ரிஜெக்ஷன். ஓகே, ஒரு சில நிறைய நேரங்களில் அவங்க வேணும்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு சில நேரங்களில் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இது எதனால் நடந்துச்சு, நம்ம இந்த இதுலேருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம், அந்த லேர்னிங்கை வச்சு நம்ம எப்படி மேலே இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம், இல்லை அவங்க நம்மளை தேடி வர வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ரிஜெக்ஷன்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோன்னா பர்சிஸ்டன்ட் அடாப்ட். எப்போவுமே உங்களை டிஸ்கரேஜ் பண்ண விட்டுறாதீங்க. ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, உங்களை எடுத்துக்கல, உங்களை விட மாட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் இந்த ஐயோ டிஸ்கரேஜ் ஆகிட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. பர்சிஸ்டன்ஸாக அடிங்க. பர்சிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சக்ஸஸ் சொல்லுவாங்க. பர்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து போராடுங்க, விட்டுறாதீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தொடர்ந்து போராடுங்க. கீப் புஷிங் ஃபார்வர்ட், அடாப்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டினியூ பர்சூயிங் யுவர் கோல் வித் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே தொடர்ந்து போராடுங்க, விடாதீங்க. எதுக்காகவும் எதையும் நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நெட்வொர்க் அண்ட் சீக் ஃபீட்பேக். நிறைய மென்டர்ஸ் நல்ல மனிதர்கள் இருப்பாங்கல்ல, எல்லா இடத்துலையுமே கெட்ட மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி நல்ல நண்பா நண்பிகள்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணலையா நீங்கள் எனக்கு, அது மாதிரி தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுங்கள், நல்ல மனிதர்களை சந்திங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு ஃபீல்டில் இருக்க பீப்புளை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுடைய ஐடியாஸை பாருங்கள். இது காப்பி கிடையாதுங்க. அவங்களோட ஐடியாஸை பார்த்து உங்களுக்கு எது வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். எல்லாமே உங்களால் முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்போவுமே ஒரு ரிஜெக்ஷன் நேச்சுரல் பார்ட் ஆஃப் த லைஃப் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே ஈஸியாக உடனே எந்த வாய்ப்பும் கிடைச்சது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது மாதிரியும் கிடையாது. அப்போ எல்லாத்துலேயுமே லேர்ன் பண்ணி உங்களுக்கு எதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் டெவலப் ரெசிலியன்ஸ். உழுகிறது எப்போவுமே சாதாரண விஷயந்தான். வீழ்வது வெட்கமல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் வெட்கம்னு சொல்லுவாங்க. வீழ்ந்து கொண்டே இருக்காதீர்கள். வீழ்ந்து அப்படியே பழு தூங்கிடாதீங்க, எந்திரிங்க. எத்தனை டைம்னாலும் விழுகலாம், பரவே தப்பே கிடையாது. விழுந்து திருப்பி எந்திரிப்போம், திருப்பி எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்போம். உனக்கு பிடிச்சதை கிடைக்கணும்னா நம்ம ஓடி தான் ஆகணும். நமக்கு பிடிச்சது கிடைக்கணும்னா நம்ம பண்ணி தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் எப்பயுமே சோர்வடையாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. உங்களை பற்றி நீங்கள் ஒரு தப்பான கண்ணோட்டத்தை வைக்காதீங்க. அவனுக்கு திறமை இல்லையோ அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. எப்பவுமே நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நல்ல மனிதர்கள் ஒரு வெல்விஷரை செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வெல்விஷராக இருக்க ஆசைப்பட்றேன், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்களே. RJ__, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாமே. பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றின்றது என்னன்னா உங்கள் மனசுக்கு நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். ஸோ உங்களோட லாங் டேர்ம் கோலை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே டெம்பரரி செட் பேக் தான். தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அப்ஜெக்டிவை, உங்களுக்கு என்ன தேவைன்றதை தெளிவாக புரிஞ்சுட்டு அதை நோக்கி நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. எக்ஸ்ப்ளோர் ஆல்டர்னேட்டிவ் பாஸ். சம்டைம் ரிஜெக்ஷன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, இது கரெக்ட் கிடையாது, இது மாற்றிக்கலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அது மாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா ஸ்டே ஓப்பன் மைண்டட். ஸோ எப்போவுமே ஓப்பன் மைண்டடாக இருங்க. ரொம்ப இது நடந்து போச்சு, இப்படி ஆகி போச்சு, என்னால் முடியவே முடியாது, ஐயோ அப்படின்ற முடியாமல் ரிஜெக்ஷன்லேருந்து எழுவது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன நினச்சோமோ இந்த வழியில் போயினா கரெக்டாக முன்னேறிடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்ச ஒரு பாதை இப்போ அது கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் ஐயோ தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உட்கார வேணாம். அப்போ உங்கள் மைண்டை ரொம்ப ஓப்பன் மைண்டடாக எடுத்து அதை லேர்ன் பண்ணி அடுத்து மூவ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் செலிப்ரேட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். எப்போவுமே உங்களுடைய சக்ஸஸ் சின்ன சின்ன சக்ஸஸாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் 100 பேர் லிசன் பண்ணியிருக்கலாம், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 100 பேர் யார் எத்தனை பேர் சொல்கிறத 100 பேர் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் எப்பயுமே உயர்வாக எண்ணுங்கள். உயர்வான எண்ணங்கள் எப்பயுமே உயர்வான வெற்றியையும் உயர்வான வாழ்க்கையும் தரும்ன்றதில் சந்தேகமே கிடையாது. ஸோ அப்போ உங்களோட சக்ஸஸை நீங்கள் கொண்டாடும் போது உங்களுடைய கான்ஃபிடென்ஸையும் உங்களுடைய மோட்டிவேஷனையும் அது பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன். ரொம்ப கைண்டாக இருங்க உங்களுக்குள்ள. ஸோ எந்த ஒரு ரிஜெக்ஷனும் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களை தடுத்து போகிறது கிடையாது. உங்கள் மனசு மட்டும்தான் தடுக்கும், ஐயோ இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் எப்போவுமே உங்களை ரொம்ப அன்பாக கைண்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எப்போயுமே எந்த விஷயத்துக்கும் காரணம் கிடையாது. ஒருத்தர் உங்களுடைய அருமையை, உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கலைன்னா அது அவங்களோட தோல்வி, உங்களோட தோல்வி கிடையாது. விசுவலைஸ் சக்ஸஸ்.
எப்பயுமே விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் ஆகணும், மிகப்பெரிய ஒரு மனிதராக ஆகணும், மிகப்பெரிய சொசைட்டியில் மிகப்பெரிய மனிதராக நான் வளரணும், நான் நல்ல மார்க் எடுத்து டிவிலலாம் வரணும் அப்படின்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்கள் சக்ஸஸை. இது நடக்கும், இப்படி தான் போகும், எல்லாமே கரெக்டாக இருக்கும், உங்கள் பேச்சை கேட்க அத்தனை பேர் காத்துட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை நீங்கள் உங்கள் மனசில் விதைச்சிக்கிட்டே இருங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. அந்த ரிஜெக்ஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சூப்பராக நீங்கள் மேலே வருவீங்க. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்போவுமே இதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ரிஜெக்ஷன்றது ஒரு காமன், அது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நிறைய சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ எடுத்துட்டோன்னா அவங்களோட வாழ்க்கையிலையும் பயங்கரமாக ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாமே அதை விட்டுட்டு ஒதுங்கிறது கிடையாதுங்க. எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, எப்போவுமே கண்டினியூவாக இருந்திருக்காங்க, எப்போவுமே அவங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி ஒதுக்கப்படுது அப்படின்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணக்கூடிய சக்தியையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரிஜெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கே தெரிய வரும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே உங்களோட ஜேர்னியில் ரிஜெக்ஷன் வந்தால் மயங்காதீங்க, தயங்காதீங்க. எப்போவுமே ஒரு ஃபயர் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நினச்ச இடத்த அடையிற வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. கிடைச்ச இடம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறவங்க, உங்களை பார்த்து கஷ்டப்படுத்துகிறவங்க, உங்களை பார்த்து அவாய்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய மெசேஜை கொண்டு போய் சொல்லும். நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசணும் அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து முன்னேறுங்கள், தொடர்ந்து அழகான வாழ்க்கை வாழ்ந்திடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் செம்மையாக சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நண்பா, நண்பி, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். மறக்காம நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா, நண்பி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய மனிதர்களை ரீச் அடைவதற்கு. எனக்கு என்னப்பா கிடைக்குது அப்படின்னா உங்கள் சந்தோஷம், அது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் சந்தோஷத்தை நான் பெருக்கணும், நிறைய மனிதர்கள்கிட்ட இந்த நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் இந்த பாட்காஸ்ட். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன், ரொம்ப தலை வணங்குறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம 200வது எபிசோடில் நம்ம நிறைய நண்பீஸ் பேச போகிறாங்க, அதை நீங்கள் கேட்க போகிறீங்க. அடுத்த எபிசோட்க்கு வெயிட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. இந்த சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு நல்ல சந்தோஷமான உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது யாருமே உங்களை சுற்றி இருக்கவங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதை ஸ்பாயில் பண்ணிட வேணாம், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா, நீங்கள் தான் நீங்கள் ராணி. ஓகே ராஜா, ராணி, நண்பா, நண்பி, டேக் கேர், பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.